தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக அமோக வெற்றி. 1.14 லட்சம் வாக்குகள் பெற்ற திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் அபாரம். திராவிட மாடல் அரசின் மக்கள் நலத் திட்டங்கள் வெற்றிக்கு காரணம் என ஈரோடு கிழக்கு திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் பேட்டி. மக்களிடத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதுதான் தனது முதல் பணி என உறுதி. பதவியேற்றதுக்கு பிறகு அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும். அவர்கள் கொடுத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றி வைக்கப்படும். ஈரோடு கிழக்கில் திமுக வெற்றி பெற்ற நிலையில் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பட்டாசுகளை வெடித்தும் நடனமாடியும் உற்சாகம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தோல்வி. 23,810 வாக்குகள் மட்டுமே பெற்று டெபாசிட்டை இழந்தது. பண பலத்தையும் தாண்டி நாம் தமிழருக்கு அதிக வாக்குகள் கிடைத்துள்ளதாக வேட்பாளர் சீதாலட்சுமி பெருமிதம். 2026 தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றுவோம் எனவும் நம்பிக்கை. பின்னடைவில்லைங்க. இப்போ 4 சுற்றுகளுடைய முடிவில் மொத்த வாக்குகள் எண்ணிக்கை 6014 வாக்குகள் நாம் தமிழருக்கு போட்டிருக்காங்க. பணத்துக்காக விலை போகாமல் சிந்திச்சு இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வர வேண்டும், அது நாம் தமிழரால் மட்டும்தான் முடியும்னு. இது பின்னடைவே கிடையாதுங்க. மக்களிடத்துல வெற்றி. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக 40 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. மேலும் 8 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளதால் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை அளித்த மக்களுக்கு தலை வணங்குகிறேன். டெல்லியின் வளர்ச்சி மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உத்தரவாதம் அளிப்பதாகவும் பிரதமர் மோடி நெகிழ்ச்சி பதிவு. டெல்லியில் வெற்றி கொண்டாட்டத்தில் இறங்கிய பாஜக தொண்டர்கள். பாஜக தலைமை அலுவலகம் முன்பு குவிந்த தொண்டர்கள் நடனமாடி உற்சாக கொண்டாட்டம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிர்ச்சி தோல்வி. புதுடெல்லியில் ஹாட்ரிக் வெற்றி பெற்ற கெஜ்ரிவால் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மாவிடம் வீழ்ந்தார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறேன் என கெஜ்ரிவால் வீடியோ வெளியீடு. தேர்தலுக்கு முன்பு அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளையும் பாஜகவினர் நிறைவேற்றுவார்கள் என நம்புவதாக கருத்து. ஜங்குரா தொகுதியில் போட்டியிட்ட ஆம் ஆத்மியின் முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா அதிர்ச்சி தோல்வி. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் தர்வேந்தர் சிங் மார்வாவிடம் தோல்வியடைந்தார். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் கல்காஜி தொகுதியில் முதலமைச்சர் அதிஷி வெற்றி. கடும் போட்டி நிலவி வந்த நிலையில் பாஜக வேட்பாளர் ரமேஷ் பிதூரியை தோற்கடித்தார். டெல்லி மக்களுக்கான ஆம் ஆத்மி கட்சியின் போராட்டங்கள் இனியும் தொடரும். பாஜகவின் அராஜகத்திற்கு எதிராக களமிறங்கிய தொண்டர்களுக்கு நன்றி என முதலமைச்சர் அதிஷி பேட்டி.
டெல்லியில் ஒரு இடங்களில் கூட முன்னிலை பெற முடியாமல் பரிதாப நிலையில் காங்கிரஸ். 3வது முறையாக பூஜ்ஜியத்தை நோக்கி சென்றுள்ளதால் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கலக்கம். நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் மாணவர்கள் வாழ்வில் வெளிச்சம் தருகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான கருத்தரங்கத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேச்சு. தமிழகம் பெண் கல்வியில் முதலிடத்தில் இருப்பதற்கு தந்தை பெரியார் செய்த அரசியல் புரட்சியே காரணம். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் புகழாரம். திமுகவிற்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கிடைத்திருப்பது தோல்விகரமான வெற்றிதான் என தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. நீங்கள் களங்கப்பட்டு நின்றதால் நாங்கள் களத்தில் இல்லை எனவும் பேச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்விகரமான வெற்றி தான். ஏனென்றால் அவர்களுக்கு எதிராளியே இல்லை. ஆக களங்கப்பட்டு திமுக நின்றதனால் நாங்கள் எல்லாம் களத்தில் நிற்கவில்லை என்று சொல்லிவிட்டோம். அதனால் அவர்கள் வெற்றியும் வெற்றி அல்ல. டெல்லியில் பாஜகவிற்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி கிடைத்துள்ளது. ஊழல்கள் நிறைந்த ஆம் ஆத்மி ஆட்சியை மக்கள் நிராகரித்துள்ளதாக அண்ணாமலை கருத்து. நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்லாமல் சட்டமன்ற தேர்தலிலும் இந்தியா கூட்டணி கவனம் செலுத்த வேண்டும். ஈகோ பிரச்சினைகளை பின்னால் வைத்துவிட்டு நாட்டினையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற சிந்திக்க வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தல். தீவிரமாக கலந்தாய்வு செய்ய வேண்டும். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஈகோ பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான திசைவழியில் சிந்திக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல, சட்டப்பேரவை தேர்தல்களுக்கும் இந்தியா வேலூர் அருகே ஓடும் ரயிலில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான கர்ப்பிணியின் சிசு உயிரிழப்பு. அறுவை சிகிச்சை செய்து சிசுவை வெளியே எடுக்க மருத்துவர்கள் முடிவு. சென்னை ராஜ்பவனில் நடைபெற்ற 18வது பழங்குடியின இளைஞர்கள் நிகழ்ச்சி. மாணவர்களுடன் உற்சாகமாக நடனமாடிய ஆளுநர் RN ரவி. கடும் பனிமூட்டம் காரணமாக சென்னையில் 47 விமான சேவைகள் பாதிப்பு. தரையிறங்க முடியாததால் சென்னைக்கு வந்த விமானங்கள் ஹைதராபாத், பெங்களூரு, திருப்பதிக்கு திருப்பி விடப்பட்டதால் பயணிகள் அவதி. நகராட்சி நிர்வாகத்துறை பணியாளர் தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. மீண்டும் மீண்டும் நேர்காணல் நடத்துவது குறித்து தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தமிழ்நாடு நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திற்கு கூடுதல் உறுப்பினர் நியமிக்க கோரிய வழக்கு. நிதி நெருக்கடியால் கோரிக்கையை பரிசீலிக்க முடியாது என்ற தமிழக அரசின் கருத்து அக்கறையின்மையை காட்டுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. ராமேஸ்வரத்தில் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பாம்பன் புதிய செங்குத்து ரயில் தூக்கு பாலம். திறப்பு விழா ஒத்திகை நிகழ்ச்சியை கண்டு ரசித்த பொதுமக்கள். டெல்லியில் நடைபெற்ற இந்திய ஓபன் கிக் பாக்ஸிங் போட்டிகளில் பதக்கங்களை அள்ளிய தமிழக வீரர் வீராங்கனைகள். கடந்த 2 ஆண்டுகளாக அரசிடமிருந்து எந்த உதவியும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என ஆதங்கம். போட்டும் கிடைக்கல. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நம்ம SDTயில் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு அந்த ஊக்கத்தொகைகள்லாம் நிறுத்தி வைக்க தடவை நம்ம போய் திருப்பி நம்ம அதை சொன்னாலும் ப்ராசஸிங்கில் இருக்குன்றே சொல்கிறாங்களே தவிர. சென்னை தியாகராய நகரில் அனுமதியின்றி நிகழ்ச்சி நடத்தியதாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீது வழக்கு பதிவு.
தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டியதற்காக 1000 ரூபாய் அபராதமும் விதிப்பு. திருப்பத்தூர் அருகே திமுக நிர்வாகியை அரிவாளால் வெட்டிவிட்டு அவரது மனைவியை கொலை செய்த விவகாரத்தில் இளைஞர் கைது. தாய்க்கு பாலியல் தொல்லை கொடுத்ததால் வெட்டி சாய்த்ததாக பரபரப்பு வாக்குமூலம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 63,560க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,945க்கு விற்பனை. பெங்களூருவில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல். தப்பியோடியவர்களுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. அத்தியாவசிய பொருட்களை கடத்தியதாக கடந்த ஓராண்டில் மட்டும் 11,571 பேர் கைது. கடத்தப்பட்ட பொருட்களின் விலை 9.5 கோடிக்கு மேல் என குடிமைப் பொருள் வழங்கல் துறை தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் இருந்து கர்நாடகாவிற்கு கடத்தி செல்லப்பட்ட 7 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். கடத்தல் சம்பவம் தொடர்பாக 2 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. கோபிச்செட்டிப்பாளையம் தாலுகா அலுவலகத்தில் உரிமை கோரப்படாமல் இருந்த 20 சவரன் நகை மாயம். தாசில்தார் சரவணன் அளித்த புகாரின் அடிப்படையில் கோபி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் பெண்ணலூர்பேட்டை அருகே நண்பர்களை பார்க்க வெளியில் சென்ற புது மாப்பிள்ளை மர்மமான முறையில் உயிரிழப்பு. பிணவரை முன்பு உறவினர்கள் கதறல். புதுச்சேரியில் வேளாண் துறை சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் மலர், காய்கறி மற்றும் கனி கண்காட்சி. ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசிப்பு. பெங்களூரு அருகே கோயில் கும்பாபிஷேகத்தின் போது கிரேன் பக்கெட் அருந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. கிரேன் அருந்து விழுந்த பதைபதை பூட்டும் காட்சி வைரல். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கான உந்துவிசை அமைப்பை தொடக்கம் செய்யும் முயற்சி வெற்றி. மறுதொடக்கம் செயல்பாடு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாக இஸ்ரோ அறிவிப்பு. நெல்லையில் மெக்சிகோ நாட்டு பெண்ணை காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் முறைப்படி திருமணம் செய்து கொண்ட இளைஞர். உற்றார் உறவினர்கள் திரளாக கலந்து கொண்டு வாழ்த்து. கிரஷ் என்று இன்றைய தலைமுறையினர் பயன்படுத்தும் வார்த்தைக்கு உண்மையான பதிலே காமம்தான். 2K லவ் ஸ்டோரி படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் சுசீந்திரனின் ஓபன் டாக். அப்படிங்கறத அவன் சொல்லுவான். ஹீரோவுடைய டாக்கே ஒரு இத்தனை வருஷம் ஊற பழகுற எந்த மொமெண்ட்லயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது. எந்த பொண்ணா இருந்தாலும் காதல், ஒரு பொண்ணு மேல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிரஷ், ஒரு காமமோ அதுக்கு அது நீங்க கிரஷ்ன்னு சொல்லலாம். அது உண்மையான வார்த்தை, அது காமம் தான். காமத்துக்கு அப்புறம் தான் காதல் வரும், காமத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம். கடந்த ஆண்டு தமிழ் சினிமாவில் 93% படங்கள் தோல்வியை சந்தித்துள்ளதாக தயாரிப்பாளர் தனஞ்சயன் பேட்டி. சிறிய பட்ஜெட் படங்களின் வருகை அதிகரிப்பு மற்றும் வெற்றியை திரைத்துறை காப்பாற்றும் எனவும் கருத்து. சிக்கல்களை மலையாள சினிமா சந்திச்சிட்டு இருக்கு. 90% படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய தோல்விகளை இந்த இண்டஸ்ட்ரி சமாளிக்க முடியாதுன்னு அவங்க பேசுறாங்க. தமிழ் சினிமா
கடந்த வருஷம் நாங்க வந்து ஒரு புத்தகம் ட்ரேட் கேட் உங்களுக்கு எல்லாம் ஒரு காப்பி கூட வந்திருக்கோம். 93% படங்கள் தோல்வி அடையுது. 7% தான் கடந்த வருஷம் வெற்றி. சாக்லேட் பாயான நடிகர் அப்பாஸ் நீண்ட இடைவேளைக்கு பிறகு திரையில் ரீ என்ட்ரி கொடுக்க போவதாக தகவல். புஷ்கர் காயத்ரி தயாரிப்பில் சர்க்குணம் இயக்கும் எக்ஸாம் என பெயரிடப்பட்டுள்ள வெப் தொடரில் நடிக்க உள்ளதாக அறிவிப்பு.